டேஸ்டியான யம்மியான ஐஸ்கிரீம் வீட்லேயே ரெடி பண்ணுறதா எப்படின்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். என் கண்ணு முன்னாடி 3 ஃப்ளேவர்ஸில் 3 கலர்ஃபுல்லான ஐஸ்கிரீம் பார்க்கலாம். ஒன்று வெண்ணிலா, சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது சாக்லேட் ஃப்ளேவர், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நெக்ஸ்ட்டு கலர்ஃபுல்லாக இருக்கிறது பாருங்கள், ஸ்ட்ராபெரி. லேயராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவர் ஸ்ட்ராபெரி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கெல்லாம் என்ன ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீமோடைய ப்ரிப்பரேஷன் எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2 லிட்டர் ஆரோக்கிய பாலை எடுத்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சுக்கோங்க. அதில் திக்னஸ்க்காக வேண்டி நான் நெஸ்லே மில்க் மேட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணலாம். அது கூட சுகர் அண்ட் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா ஆற வச்ச பிறகு 3 டிஃப்ரெண்ட் பாக்ஸஸில் நான் ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், சாக்லேட் ஃப்ளேவருக்காக வேண்டி கொக்கோ பவுடர் கலந்துருக்கேன். கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாவ், எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். நான் கொக்கோ பவுடர் கலந்து வச்சுருக்கேன். எல்லா ஃப்ளேவரும் கலந்த பிறகு நம்ம இது தனித்தனியாக ஃப்ரீசர் பாக்ஸில் ஒரு 5 hours ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துடணும். எடுத்த பிறகு திரும்ப ஒரு தடவை மிக்சியில் பிளெண்ட் பண்ணி வச்ச பிறகு நைட்டு ஃபுல்லாக ஒரு 8 hours திரும்ப ஒரு தடவை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தால் ஐஸ்கிரீம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள், தனியாக ஒரு பாக்ஸில் வெண்ணிலாவுக்காக வேண்டி எதுவுமே கலக்கலை. அது அப்படியே ஒயிட்டாகவே வச்சிட போகிறேன். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். ஆற வச்ச பிறகு ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். அடுத்ததில் இருக்கிறதுல நான் ஸ்ட்ராபெரி கலக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இந்த 3 ஃப்ளேவரும் கலந்து ஆற வச்சு ஃப்ரீஸ் பண்ணி 8 hours ஃப்ரீஸ் பண்ண பிறகு நீங்கள் காலையில் எடுத்து பார்த்தா சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ ஸ்ட்ராபெரி கலக்க போகிறேன். அதில் கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஒரு தடவை வாங்கி வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு தடவையும் அதில் கலக்கலாம். ஒரு சின்ன மூடி தான் கலக்க போகிறேன். கலர் எப்படி மாறுது பார்க்கலாமா? வாவ், அதோடைய கலர் பாருங்களேன். கொஞ்சம் கூட ஒயிட் இல்லாமல் இந்த ஸ்ட்ராபெரியோடைய ஃப்ளேவர் எல்லா இடத்துலையும் கலக்கிற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக கலர் மாறுது பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகுது, சூப்பராக இருக்குது. இப்போ 3 ஃப்ளேவரும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. 3மே ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். வச்சுட்டு 5 hours ஃப்ரீஸ் பண்ண பிறகு திரும்ப ஒரு தடவை மிக்சியில் பிளெண்ட் பண்ணி திரும்ப அதை 8 hours ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஆஃப்டர் ஃப்ரீஸ் பண்ண பிறகு காலையில் எடுத்து வச்சு பார்க்கும்போது அருமையான ஐஸ்கிரீம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஐஸ்கிரீம் ப்ரிப்பரேஷன். நம்ம வெளியே கண்ட ஃப்ளேவர் வாங்கி நம்ம சாப்பிடாம வீட்லேயே ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியான ஐஸ்கிரீம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். காலையில் இதை நீங்கள் நைட்டு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் எழுந்து சாப்பிட கரெக்டாக இருக்கும். அதாவது ஒரு மத்தியானம் வாக்கில் செஞ்சோம்னா 5 hours ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு திரும்ப மிக்சியில் பிளெண்ட் பண்ணி 8 hours நைட்டு ஃபுல்லாக வச்சு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் நீங்கள் எடுத்து சாப்பிட உங்களுக்கு ரெடியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, மார்னிங் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு. சூப்பராக சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. வெனிலா ஃப்ளேவர் அண்ட் சாக்லேட் ஃப்ளேவர் அண்ட் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்.